வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனல்ல டெய்லி ஜாப் அப்டேட் பண்ணிட்டு வந்துருக்கோம். நீங்க ஒண்ணு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் கிளிக் பண்ணி அதுல ஆளுங்கிற ஆப்ஷன் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்ப போடக்கூடிய டெய்லி வேலை வாய்ப்புகள் உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வரும். வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணி. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தமிழ் கரியர். இந்த வீடியோவில் ஒரு டைரக்ட் கம்பெனிலேருந்து ஜாப் புக்கிங்ஸ் பார்க்க போகிறோம். டேக் ஹோம் சேலரியாக 18,000 வரைக்கும் ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஃப்ரெஷர் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் கேண்டிடேட் கேட்டிருக்காங்க. மேல் அண்ட் ஃபீமேல் ரெண்டு பேருமே இந்த ஜாபுக்கு அப்ளை பண்ணலாம்னு சொல்லியிருக்காங்க. என்ன ஜாப் ரோலுக்காக வேலைக்கு எடுக்கிறாங்க டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்க வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் அப் டு எண்ட் வரைக்கும் பாருங்கள். பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு ஸ்மால் இன்ட்ரோ பார்த்துட்டு வீடியோவை கண்டினியூ பண்ணலாம். உங்களுக்கான கம்ப்யூட்டர் ரிசோர்ஸஸ், கோடிங் ரிலேட்டடான டீப் நாலேஜ் அண்ட் இது கூட இன்டர்வியூக்கு எப்படி ப்ரிப்பேர் ஆகலாம் இது பற்றின எல்லா டீட்டெயில்ஸும் பார்த்தீங்கன்னா நம்ம கீக்ஸ் ஃபார் கீக்ஸ் மூலியமாக நீங்கள் ஸ்டடி பண்ணிக்கலாம். அண்ட் ஓவர் 12 மில்லியன் ப்ளஸ் ரெஜிஸ்டர் யூசர் பார்த்தீங்கன்னா வேர்ல்டு வைடாக இருக்காங்க. இந்த இயரில் கீக்ஸ் ஃபார் கீக்ஸ் பார்த்தீங்கன்னா ஒன் ஆஃப் த பிக்கெஸ்ட் ஹைரிங் ஈவெண்ட் கண்டக்ட் பண்ண போகிறாங்க. இந்த ஜாப் தான் எப்போ கண்டக்ட் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா 21 மார்ச் நைட் 8 PM - 10:30 PM வரைக்கும் கண்டக்ட் பண்ணுற மாதிரி சொல்லியிருக்காங்க. இந்த ஜாப் தானில் ரெஜிஸ்டர் பண்ணுறதுக்கான லிங்க்கும் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஜஸ்ட் உங்களோட மெயில் ஐடி அண்ட் பாஸ்வேர்டு வச்சு லாகின் பண்ணி உங்கள் டீட்டெயில்ஸை ஃபில் பண்ணுங்கள். ரெஜிஸ்ட்ரேஷன் கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் ஜாப் டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருப்பாங்க. நல்லா ரீட் பண்ணிக்கிட்டு நீங்கள் 1 or more கம்பெனிக்கு ரெஜிஸ்டர் பண்ணலாம். பட் உங்களோட ப்ரொஃபைல் ஒரு கம்பெனிக்கு மட்டும்தான் அவங்க கன்சிடர் பண்ணுவாங்க. இந்த கண்டெஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா டோட்டலாக ஒரு 4 பார்ட்ஸ் இருக்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. முதல் பார்த்தீங்கன்னா கோடிங் ரிலேட்டடாக 3 கொஸ்டின் கேட்குற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதுக்கு பார்த்தீங்கன்னா 100 மார்க் இருக்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ப்ரோக்ராமிங் லாஜிக், லாஜிக்கல் ரீசனிங் அண்ட் குவான்டிட்டிவ் ஆப்டிடியூட் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒன்றுக்கு பார்த்தீங்கன்னா 25 மார்க், டோட்டலாக 15 மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின் கேட்குற மாதிரி சொல்லியிருக்காங்க. இந்த டெஸ்ட் பற்றின ஃபுல் ப்ரொசீஜர் அண்ட் கைடன்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த லிங்க்லேயே கொடுத்துருக்காங்க. கொடுத்துருக்க லிங்க்கில் போய் ரெஜிஸ்டர் பண்ணி இந்த ஜாப் தானில் நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணி உங்களுக்கான ட்ரீம் ஜாபில் நீங்கள் பிளேஸ் ஆகும். இந்த வீடியோவில் ஹேட்ச்வே ப்ராட்பேண்ட் இந்த கம்பெனிலேருந்து வந்திருக்கக்கூடிய ஜாப் ஓப்பனிங் தான் பார்க்க போகிறோம். சேலரி பார்த்தீங்கன்னா எக்ஸ்பீரியன்ஸை பேஸ் பண்ணி 15,000 - 18,000 வரைக்கும் டேக் ஹோம் சேலரியாக ப்ரொவைட் பண்ணுற மாதிரி சொல்லியிருக்காங்க. மேல் அண்ட் ஃபீமேல் கேட்டிருக்காங்க. குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா 10th, 12th டிப்ளமோ அண்ட் எனி டிகிரி முடிச்சவங்க கேட்டிருக்காங்க. டெசிக்னேஷன் பார்த்தீங்கன்னா டெலிகாலிங் எக்ஸிக்யூட்டிவ்க்காக கேட்டிருக்காங்க. ஃப்ரெஷர் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் கேண்டிடேட் கேட்டிருக்காங்க. இமீடியட் ஜாயினர்ஸ் கேட்டிருக்காங்க. ஒரு 50 நம்பர் ஆஃப் ஓப்பனிங் இருக்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இந்த கம்பெனி உங்களுக்கு என்னென்ன பெனிஃபிட்ஸ் ப்ரொவைட் பண்ணுறாங்கன்னா சேலரி மட்டும் இல்லாமல் இன்சென்டிவ், PF, ESI அண்ட் இயர்லி போனஸ்லாம் ப்ரொவைட் பண்ணுற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஒர்க் லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா ஒரு 2 இடத்துல இருக்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. சென்னையில் பார்த்தீங்கன்னா செட்பேட் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஓப்பனிங் இருக்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அண்ட் ஹைதராபாத்தில் பார்த்தீங்கன்னா பெகும்பேட் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஓப்பனிங் இருக்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஏஜ் லிமிட் பார்த்தீங்கன்னா 18 - 35 இயர்ஸ்குள்ளே இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா ஹேட்ச்வே ப்ராட்பேண்ட்லேருந்து அவங்க கேட்டிருக்க ஜாப் ரிக்வயர்மெண்ட். இந்த ஜாபுக்கு நீங்கள் எப்படி அப்ளை பண்ணலான்னா நம்ம சேனல் நேம் தமிழ் கரியரை ரெஃபரன்ஸாக யூஸ் பண்ணிக்கோங்க. ஸ்க்ரீனில் தெரிகிற காண்டாக்ட் நம்பருக்கு உங்களோட ரெஸ்யூமோட சேர்த்து தமிழ் கேரியர்ஸ்ன்னு மென்ஷன் பண்ணி இந்த கொடுத்துருக்க நம்பருக்கு சென்ட் பண்ணலான்னு சொல்லியிருக்காங்க. அப்படி இல்லைன்னா காண்டாக்ட் பண்ணி உங்களுக்கு என்னென்ன டவுட்ஸ் இருக்கோ கிளாரிஃபை பண்ணிவிட்டு அவங்க என்ன டேட்டில் இன்டர்வியூ சொல்கிறாங்கன்னு பார்த்துட்டு அந்த டேட்டில் போய் இன்டர்வியூ அட்டன் பண்ணுங்கள். அவங்க கேட்டிருக்க ரிக்வயர்மெண்ட் உங்கள் ப்ரொஃபைலோட மேட்ச் ஆனால் இந்த ஜாபுக்கு ட்ரை பண்ணி பாருங்கள். ஆல் தி பெஸ்ட் ஃபார் யுவர் கரியர். முயற்சி பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக வெற்றி கிடைக்கும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.